Hi students, இன்னைக்கு நம்ம class 12 Maths Theory of Equation chapterல exercise 3.5ல second sum பார்ப்போம் இந்த வீடியோல. Examine for the rational roots of first subdivision sum 2x cube minus x square minus 1 is equal to 0. இதோட rational roots இருக்கா அப்படின்றத நம்மள வந்து examine பண்ண சொல்லியிருக்காங்க. First நம்ம என்ன பண்ணலாம், roots என்னென்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். plus 1 minus 1. இப்போ நமக்கு ஒரு ட்ரிக் தெரியும் இல்லையா, sum of the roots. அதாவது இது sum of the coefficients கண்டுபிடிச்சோம்னா sum of coefficients என்னென்ன வரும், -2 -1 -1. இப்போ -1 -1 -2 வரும், இது 2 plus 2 வரும், அப்போ equal to 0 கிடைச்சிருக்கு நமக்கு. So therefore x is equal to 1 is a factor. இது cubic root cubic equation என்றதால மூணு ரூட்ஸ் கிடைக்கணும் இல்லையா. ஒன்று நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு ஃபேக்டர் இருக்கு கண்டுபிடிச்சிட்டோம், x is equal to 1 என்ற ஃபேக்டர். ஸோ இப்போ நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு அதர் டூ ஃபேக்டர்ஸையும் கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ 2 -1 0 x டேர்ம் இல்லை இல்லையா, 0 -1. ஸோ 1 is a factor நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு 0 போட்டுட்டா 2 plus 0 2 1 into 2 2 -1 2 பண்ணிங்கன்னா 1 வரும், 1 into 1 1. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1 1 into 1 1. ஸோ plus 1 minus 1 is equal to 0. This is remainder. இப்போ quadratic equation கிடைக்கும் இல்லையா, 2x square plus x plus 1 equal to 0. இது வந்து மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இங்கே 2 வரணும், இங்கே உள்ள வந்து 1 வரணும், வராது. ஸோ அதனால ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். x is equal to minus b, அப்போ -1 plus or minus root of b square minus 4ac. b squareனா 1 minus 4ac, 4 into 2 into 1. அப்போ 4 into 2 into 1 divided by 2a, 2 into 2. ஸோ அப்போ பண்ணும்போது -1 plus or minus இங்கே root of 1 minus 8 by 4. ஸோ -1 plus or minus root of -7 by 4. இப்போ -7 வந்தால் நம்ம எப்படி எழுதுவோம், ஐன்னு எழுதுவோம் இல்லையா, நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ -1 plus or minus ரூட்டில் மைனஸ் நம்பர் வந்ததுன்னா நம்ம அதுக்கு பதிலாக ஐன்னு வெளியில் எடுத்துருவோம், √7. ஸோ ஐ ஸ்கொயரை போடலாம் இல்லையா -1க்கு, அதை வந்து ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ஐன்னு வந்துடும், கீழே வந்து 4. ஸோ இட் இஸ் நாட் அ விச் இஸ் அ இமேஜினரி ரூட், இஸ் எ இமேஜினரி root. So x is equal to 1 is a rational root. It has, therefore x is equal to 1 is a rational root. Other two roots are imaginary roots. மூணு roots இருக்கு, but x is equal to 1 is only a rational root. ஓகேவா, அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். அந்த சம்மோட ஆன்சர் அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்ப்போம். x power 8 minus 3x plus 1 equal to 0 இருக்கு இல்லையா. இப்போ இதில் வந்து a0 எவ்வளோன்றது a0 எது பார்ப்போம். a0 is equal to constant term இல்லையா, a0 is equal to constant term. இது எதால டிவைட் ஆகும், இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1 pன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி an is equal to இதோட ஹையஸ்ட் பவர் என்ன 8, அதோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 தான் தெரியும். ஸோ இதோட இது வந்து க்யூன்னு எடுத்துக்கிறேன். இது எதால நமக்கு வந்து டிவைட் ஆகும், 1ஆல தான் டிவைட் ஆகும், ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகிறது an. இப்போ p/q பண்ணோம்னா is equal to plus or minus 1. இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபேக்டரா வரப்போகுது நமக்கு. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னுன்றது தான் வரணும், 1/1 p/q பண்ணும்போது 1. ஸோ -1 வரலாம் இல்லையா இங்கே நம்ம, அதனால இதுதான் நமக்கு வந்து
தெரிஞ்சிச்சு. இப்போ இது வந்து ஃபேக்டராக வருதா இல்லையான்றதை வந்து நம்ம செக் பண்ணிக்குவோம். இப்போ சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் பண்ணும்போது 1 -3 + 1. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? -3 கிடைக்கும், which is not equal to 0. Therefore 1 is not a root ன்னு வந்துரும். Therefore 1 is not a root. அப்புறம் sum of all even coefficients. x power 8 அப்போ அது 1. இதுவும் ஈவன் கோஎஃபிஷியன்ட் ஆகும் இல்லையா? x power 0 ஆகும் இது. ஸோ அப்போ இதுவும் ஈவன் கோஎஃபிஷியன்ட். அப்போ 1 + 1 is equal to 2. அடுத்தது sum of all odd coefficients. odd powers, even power, odd power coefficients. அப்படி பார்க்கும்போது -3 மட்டும்தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை இல்லையா? ஸோ 2 is not equal to -3. Therefore -1 is not a root. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா -1 ரூட் வரும். sum of all even power coefficients equal to sum of all odd power coefficients இருந்ததுன்னா -1 is a rootன்னு கிடைக்கும். ஆனால் இதுவும் இல்லை நமக்கு. அதனால் it is not a root. நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? both are hence +1 -1 தான் நமக்கு வந்து ரூட்டாக வரணும் அப்படின்றது இருக்குது. ஸோ hence the given equation has no rational roots. இப்படி சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.